சுலோ அருண் சேனலுக்கு நம்ம வரவேற்கிறோம். ஈரோட்டில் இருக்கிற முனிசிபல் காலனி ரோட்டில் இருக்க ருத்ர மஹாலுக்கு போயிருந்தோம். அங்கே எக்ஸிபிஷன்னு கேள்விப்பட்டு அப்புறம் அங்கே போய் பார்த்தா வெல்கம் டு ஃபெமி ஃபெஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இளம் பெண்கள், மெயினாக பெண்கள் தான் மேஜராக அங்கே இருந்தாங்க. அவங்க எல்லோரும் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ஊக்குவிக்கப்படுற விதமாக அங்கே வந்து இந்த ஃபெமி ஃபெஸ்ட் வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ரிபேட்டும் 10% to 20% போட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மெயினாக இந்த சிறுதானியம் இதிலெல்லாம் பொங்கல் அந்த மாதிரி ரெடி பாக்கெட்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹேண்ட்பேக்கு, டேப் ஒயரில், லெதரில், ஒயரில் இந்த மாதிரி நல்லா விதவிதமாக செஞ்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கீழே இருக்கிற கூடையை பார்த்ததும் எனக்கு வந்து தெனாலி படம் தான் ஞாபகம் வந்தது. அதில் எலி போட்டுட்டு அந்த ஜோக் ஞாபகம் வந்தது. அப்புறம் சுடிதார் மெட்டீரியல்ஸ், சாரீஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திணை அந்த பொங்கல் பாக்கெட்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சுடிதார் மெட்டீரியல்ஸ், சாரீ மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய வெள்ளி பாத்திரம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க, ஜெர்மன் சில்வர்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கெமிக்கலே இல்லாத நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்தால் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் இருக்குது, 30% ரிபேட்டில் தர்றோம் அப்படின்னாங்க, வாங்கிட்டு போங்கன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து இவ்வளோ இது ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஹாலுக்குள்ளே நுழைஞ்சோம். அங்கே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எம்மாம் பெரிய ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடையை பார்க்க போயிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக அகில கிருஷ்ண பக்த மையம்னு இவங்க வந்து புக்ஸ் போட்டிருந்தாங்க, சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஏதோ இன்விடேஷன் கொடுத்தாங்க ஜென்மாஷ்டமி, இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அந்த ஹால்லே இன்னொரு பக்கம் போனால் இந்த சிறுதானியத்தில் பண்ண ஸ்நாக்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பாக்கெட் ஐட்டம்ஸ் பாக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க.